இந்த வசனத்துல என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு தெரியணும். 1 தீமோத்தேயு 2:4 1 தீமோத்தேயு 2:4 எல்லோரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதான் பிதாவின் சித்தமா. அப்ப எப்ப ரட்சிக்கப்படுவாங்க? இயேசுவை விசுவாசிக்கணும். மாம்சத்தில் வந்த தேவனான இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையிலே முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்கணுமா. அப்பதான் ரட்சிக்கப்பட முடியுமா. அதுக்காக தான் பாவியை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மட்டும் இல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணுமா. எப்படி அடைய முடியும்? அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து சீசன் ஆகணும். அப்பதான் சத்தியத்தை அறிய முடியுமா. இப்படி இந்த சத்தியத்தை நாமும் அறிந்து மற்றவங்களையும் அறிய வைக்கக்கூடிய இந்த பிதாவின் சித்தத்தை ஒவ்வொருவரும் செய்யணுமா. தேவனுக்கு என்று கனி கொடுக்கணுமா, தேவனுக்கு சாட்சியா இருக்கணுமா. அதனாலதான் வசனம் சொல்கிறது, நானே ஆடுகளுக்கு வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்ட்டு. இதற்காக தான் தேவன் குமாரனாக வந்து நமக்கு ஞானத்தையும் புத்தியும் அவருடைய வசனத்தின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் கொடுத்தாராம். அதைதான் யோவான் 1:5-20 நமக்கு சொல்கிறது. இதை விட்டுட்டு ஆண்டவரே கண்டவரே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு உங்களுடைய நாமத்தில் நாங்கள் பிசாசை துரத்தணும், வியாதியை சுத்தமாக்கணும், தீர்க்க தரிசனம் உரைத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த பிசாசை துரத்துறதும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதும் வருகிற ஒவ்வொருவரையும் விசுவாசிக்க வைப்பதற்கான அடையாளம். அதோட நிப்பாட்டிக்க கூடாது. ஒவ்வொருவரையும் விசுவாசியை ஆக்கி அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க செய்யணும். அப்படி நிலைத்திருந்தா தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும்.